இந்த பதிவு வந்து முதலமைச்சர் விஜய் சாருக்காக நாங்க அவங்க பார்வைக்கு போறோம் இல்லையோ, இருந்தாலும் போகணும்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஓகே ஓகே மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அரச மாத்துனாங்க. எதுக்காகனா ஒரு புது அரசு வந்து மாற்றத்தை உண்டு பண்ண சொல்லிட்டு அத வந்து கண்டிப்பா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் மாற்றம் நினைக்கல, விலங்குகளுக்கும் அந்த மாற்றம் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா வந்து நம்ம நாடு நம்ம ஊர் வந்துட்டு பல நல்ல மனிதர்கள் வாழ்ந்த பூமி. வள்ளலார், மனுநீதி சோழன், சிபி முகரவர், நிறைய நல்ல உள்ளங்கள் வாழ்ந்த பூமி. அதாவது நாங்க விஜய்த்த உங்களை இன்னொரு மனுநீதி சோழனா பாக்குறோம், இன்னொரு வள்ளலாரா பாக்குறோம். அதனால நீங்க வந்து தயவு செய்து வந்து இவங்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்க. இவங்களும் இந்த பூமியில வாழ வந்தவங்கதான். இவங்க சிறையில் அடைக்காதீங்க, காப்பகங்கள்ன்ற பேர்ல இவங்க வீட்டுல கொள்ளாதீங்க. தயவு செய்து ஒரு நல்ல முடிவா நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோடியா இருக்கணும். தயவு செய்து இவங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்களால் தாக்கப்பட்டு நடை பிணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நடக்க முடியாம எத்தனை வழிகளை தாக்கி இவங்க காப்பாற்ற கூட நிறைய இடங்கள் கிடையாது, சில அமைப்புகள் தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது மனிதர்களா மிருகங்களா பார்த்தா மனிதர்கள் முக்கியன்றாங்க. ஆனா குழந்தைய கடிச்சதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைகள் அதுக்கு முன்னால் அந்த நாய்களை என்ன துன்புறுத்தாங்க நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. அதாவது மனிதர்கள் ஆடு மாடு கோழி எதை விட்டு வைக்க ரேப் பண்றாங்க, நாய்களை ரேப் பண்றாங்க, மாடுகளை ரேப் பண்றாங்க. இந்த மாதிரி நாய்களை வேணும் அடிச்சு கொள்றாங்க. இவங்களுக்கு உண்டான நியாயம் எங்கேயுமே கிடைக்கல, நீதிமன்றத்திலேயே நியாயம் கிடைக்கல. தயவு செய்து உங்களை கையெழுத்து குமன்றோம் வந்து நான் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மனித சோழா நீங்க மாறணும். இந்த உயிர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இவங்களும் இந்த பூமியில வாழறதுக்கு நீங்க ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். சுதந்திரமா இருக்கணும், இவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி கருத்தடைன்ற அந்த இதை வந்து நீங்க முறையாக ஆரம்பிச்சு எல்லா கிராமப்புறங்கள் எல்லாத்துலயும் இதை ஆரம்பிச்சு கரெக்டான முறையில வந்து கருத்தடை பண்ணோம்னா அறிவியல் பூர்வமா சிந்திச்சோம்னா கண்டிப்பா இத வந்து நாய்களுடைய தொழில இருந்து வெளியில வரலாம். தயவு செய்து மாற்றத்தை மிருகத்திலும் கொண்டு வாங்க. நன்றி.